சரி, குறிப்பிட்டு நீங்க தொடர்ந்து இப்ப வந்து உங்களுடைய பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனோட பேசும் பொழுது, இங்க இருந்தே தொடர்ந்து அவர் செயல்பட்டாரு. கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தாரு. அதனால கட்சியில இருந்து என்னுடைய நீக்கம் நேற்று என்னுடைய மேடையில பகிரங்கமா பேசுறாரு. ஒரு பகிரங்கமாக பேசட்டும். நேற்றைய வந்த கூட்டங்களே உங்களுக்கு தெரியும். எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள், எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தார்கள், எந்தெந்த பகுதியிலிருந்து இங்கே கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும். பல்வேறு இடங்களிலே பேருந்துகள் வாகனங்கள் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது. நான் அங்கே சென்றபோது நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். 2 இடங்களிலே வந்த கூட்டங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை. ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது. அதை அவர் பின்பற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் பேசினேனே தவிர இல்லை என்றால் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. 2 ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. 5ஆம் தேதிக்கு பிறகுதான் அவரிடத்திலே தொடர்பு வைத்து பேசினேனே தவிர வேறொன்றும் இல்லை. வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை. அந்த கனவு நிறைவேறியிருக்கிறது. ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு நீங்க கோபிக்கு போனீங்க. ஈரோட்ல வரவேற்பு, கோயம்புத்தூர்ல வரவேற்பு. இந்த எழுச்சியை பயணம் எப்படி பார்த்தீங்க? இந்த எழுச்சியை பொறுத்தவரையிலும் நான் கோவைக்கு செல்கிற போது விமானம் கோளாறு ஏற்பட்டு பெங்களூருக்கு சென்று 2.5 மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கூட ஆர்வத்தோடு அங்கே கழகத் தோழர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் ஆர்ப்பரித்து நின்றார்கள். அப்படி என்றால் 4 மணி நேரம் காத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு வேகமாக அந்த பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த தொண்டர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல்வேறு திருமணங்களுக்கு செல்கிற போது எல்லோருமே என்னோடு படம் எடுத்து கொண்டார்கள். கேட்கின்ற போது கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகள் அப்போது சொன்னார்கள், ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.